மதுரையில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு கால்நடைத்துறையினர் தகுதி பரிசோதனை செய்து சான்றிதழ் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுந்தரபாண்டி வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரபாண்டி, இந்த பரிசோதனை தொடர்பான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக திவ்யா, உலக புகழ்பெற்ற மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிக்கான காளைகளை கால்நடைத்துறையினர் பரிசோதனை செய்தனர். திருப்பரங்குன்றம் விளாச்சேரி கால்நடை மருத்துவமனையில் ஜல்லிக்கட்டு காளைகள் பரிசோதனை செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா அவனியாபுரத்தில் தைத்திங்கள் முதல் நாளாம் தைப்பொங்கல் என்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து பாலமேடு, அலங்காநல்லூர் மற்றும் அலங்காநல்லூர் பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான காளைகளை கால்நடைத்துறையினர் பரிசோதித்து சான்றிதழ் அளித்த பின்னரே ஜல்லிக்கட்டு போட்டியில் அனுமதிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான காளைகளை தகுதி பரிசோதனை திருப்பரங்குன்றம் கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. இதில் காளைகளின் கொம்பு உயரம் 132 சென்டிமீட்டர், திமில் அளவு மற்றும் 4 பற்கள் உள்ளதா, மேலும் காளைகள் 3 முதல் 8 வயதிற்கு உட்பட்டு உள்ளதா உள்ளிட்டவற்றை பரிசோதனை செய்து அதற்கு தகுதி சான்றிதழ் அளிக்கப்படுகிறது. திவ்யா.